வாங்க இப்போ மட்டன் சாப்ஸ் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தவா வச்சு தவா சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வாங்க எண்ணெய் சூடானதும் பட்டை லவங்கம் போட்டிருக்கேன். கருவேப்பிலை தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சாப் பண்ண இஞ்சி, கொஞ்சம் பூண்டு போட்டுக்கோங்க. இந்த பூண்டு இஞ்செல்லாம் கொஞ்சம் வதங்கினதும் நல்லா நீல வாக்கில் நறுக்குனா வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நம்ம வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டு வதக்கணும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா மேஷ் ஆனதும் பாருங்கள், இப்போது தக்காளி வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கரம் மசாலா போடுறேன், கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறேன், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போடுறேன். நம்ம ஏற்கனவே மட்டன் சாப்ஸ்க்கு குக்கரில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வேக வச்சு லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் நம்ம போட போகிறோம். அதனால் இதில் கொஞ்சம் மசாலா போட்டாலே போதும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம அந்த மட்டன் சாப்ஸ் எடுத்து உள்ளே போட்டுடலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம், தக்காளி, அப்புறம் நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வேக வச்சு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த மட்டன் சாப்ஸ் எடுத்து போடுறேன். இதை நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதுலேயே நம்ம கிரேவிக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கட்டியாக தான் பண்ண போகிறேன், அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்கள், நான் ஜஸ்ட் 1 கப் ஆஃப் வாட்டர் மட்டும் ஊற்றிக்கிறேன். இதில் இது கொஞ்சம் நல்லா வெந்து வந்தால் நம்ம சாதத்தில் பசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், மட்டன் சாப்ஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் செமி சாலிடாக பண்ணியிருக்கேன். சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இருங்க, நான் பிளேட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், சுட சுட மட்டன் சாப்ஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.